PRF பிஆர்எஃப்னு குறிப்பாக சொல்ல போனால் அது பேர் பிளேட்லெட் ரிச் ஃபைப்ரின்னு பேர். நிறைய பேஷண்ட்ஸ் கிளினிக்கில் வரும்போது நம்ம அடிக்கடி நம்ம ரெகுலராக பிஆர்எஃப் யூஸ் பண்ணுறேன். நான் கிளினிக்கில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஊண்டு இருக்கோலோ ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பல் எடுத்த இடத்துல அந்த நல்ல ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்ப்ளான்ட் பண்ணுறோம், கிராஃப்ட் பண்ணுறோம், அந்த சாஃப்ட் டிஷ்யூ ஹீலிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய பேர் பிஆர்எஃப்னா என்னன்னு கேட்குறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பிஆர்எஃப்னா என்ன டாக்டர், எப்படி பண்ணணும் டாக்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த பிஆர்எஃப் பற்றி இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறேன். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலில் நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ பிஆர்எஃப்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பிளேட்லெட் ரிச் ஃபைப்ரின்னு பேர். இது வந்து நம்ம உடம்புல எப்போதுமே வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது, ஒரு புண்ணு ஆத்திரத்துக்கான அதுக்கு உண்டான க்ரோத் ஹார்மோன்ஸும் நம்மளோட உடம்புல இருக்குது, குறிப்பாக பிளட்டில் இருக்குது. இப்போ நம்ம இந்த பிஆர்எஃப் மூலமாக என்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலாக அந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம ஒரு சின்ன டார்னிகட் அப்ளை பண்ணி பிளட் ட்ரா பண்ணுவோம். ஸோ நம்ம உடம்புல இருக்கிற நம்மளோட ஓன் ரத்தம் ரொம்ப நிறையா கிடையாது, 20 ml to 40 ml ட்ரா பண்ணுவோம். பிளட் ட்ரா பண்ணி இந்த பிளட்டை வந்து சென்ட்ரிஃபியூஜ்னு ஒரு ஸ்பெசிஃபிக் மிஷின் இருக்குது. இந்த சென்ட்ரிஃபியூஜ் மிஷினில் வச்சு ஸ்பின் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு ஸ்பின் பண்ணணும், அப்புறம் வந்து குறிப்பிட்ட டயத்துக்கு ஸ்பின் பண்ணணும். அண்ட் இந்த என்ன டியூப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு வந்து பிஆர்எஃப் ட்ராப் எடுத்து நல்ல குவாலிட்டி ஆஃப் பிஆர்எஃப் வரத்துக்குன்னு ஸ்பெஷல் டியூப்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாக ரொட்டீனாக நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. இதுக்குன்னு தனி மிஷின் இருக்குது. அந்த மிஷினுக்கு உண்டான ஸ்பீடு, எவ்வளோ வேகமாக அந்த மிஷின் ரொட்டேட் ஆகும், எவ்வளோ நேரம் ரொட்டேட் ஆகணும், என்ன மாதிரி டியூப்பில் இந்த பிளட் ட்ரா பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் நம்ம உடம்புலேருந்து இந்த பிளட் ட்ரா பண்ணி அந்த மிஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக பிஆர்எஃப் வரணும்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒன்ஸ் இந்த பிஆர்எஃப் டியூப்பில் பிளட் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த சென்ட்ரிஃபியூஜில் ஸ்பெசிஃபிக் டைமில் ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷனுக்கு வந்து ஸ்பின் பண்ணுவோம். ஸ்பின் பண்ணால் இதுலேருந்து என்ன வரும் அப்படின்னா, பிளட்டை வந்து 3 ஸ்ப்ளிட் ஆகிடும். இந்த 3 ஸ்ப்ளிட் ஆகும்போது இந்த கீழே உள்ள பகுதிக்கு பேர் வந்து இந்த ரெட் பிளட் கார்பசல்ஸ், நம்மளோட ஆர்பிசி, அந்த டிப்பிக்கலாக பிளட்டுக்கு இந்த ரெட் கலர் கொடுக்குது இல்லையா, இந்த ஆர்பிசி, இந்த செல்ஸ்லாம் வந்து கீழே தங்கிடும். மேலே டாப் மோஸ்ட் போர்ஷனுக்கு பேர் வந்து வெறும் அந்த பிளாஸ்மா தான் இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற பிளட்டில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வந்து டாப் மோஸ்ட் போர்ஷனில் வந்துடும். ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த சென்டரில் இருக்கிற பகுதிக்கு பேர் தான் பிளேட்லெட் ரிச் ஃபைப்ரின்னு பேர். ஏன் பிளேட்லெட் ரிச் ஃபைப்ரின்னு சொல்கிறேன்னா, பிளேட்லெட்ஸ் அதில் இருக்குது, ஃபைப்ரின் கிளாட் அந்த நல்லா உறைஞ்சு ஒரு திக்காக ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். அது இந்த ஜெல்லியில் பிளேட்லெட்டும் அதிகமாக இருக்கும், ஃபைப்ரின் கிளாட் அது. இதில் வந்து நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. க்ரோத் ஃபேக்டர்ஸ்னால் நிறைய டைப் ஆஃப் க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த பிளேட்லெட் டிரைவ் க்ரோத் ஃபேக்டர்ஸ்னு இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸோட மெயின் முக்கிய பங்கு என்னென்னா, நம்ம அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு தோலில் அடிபட்டாலோ, ஸ்கின்ல ஒரு அடிபட்டாலோ எதனால ஹீல் ஆகுது, அந்த இடத்துல பிளட் வந்து அந்த பிளட்டில் இருக்கிற க்ரோத் ஃபேக்டர்ஸ்னால தான் நம்ம உடம்பு ஹீல் ஆகுது. இந்த சென்ட்ரிஃபியூஜில் அது ஸ்பின் பண்ணும்போது பல மடங்கு இந்த க்ரோத் ஃபேக்டரோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாகுது. ஒரு இடத்துல ஹீலிங் நடக்கிறதோட 100 times மோர் க்ரோத் ஃபேக்டர்ஸ் அந்த இடத்துல இருக்கும். நம்ம பிளட்லேருந்து ட்ரா பண்ணி அந்த பிஆர்எஃப் ஸ்பின் பண்ணி எடுக்கும்போது அதோட க்ரோத் ஃபேக்டர்ஸோட கான்சன்ட்ரேஷனை வந்து பல மடங்கு அதிகரிக்கிறோம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்? ஸோ ஒரு ஊண்டு இருக்குது, நம்ம ஒரு சர்ஜரி பண்ணுறோம், அந்த இடத்துல வந்து ஒரு ஊண்டு இருக்குது, நான் ஹீல் ஆகிறதுக்கு இந்த க்ரோத் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும்போது வேகமாக ஹீல் ஆகும். ஸோ எஸ்பெஷலி வந்து ஒரு போன் கிராஃப்ட் வைக்கிறோன்னா இந்த கிராஃப்டோட பிஆர்எஃப் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். சாஃப்ட் டிஷ்யூ ஹீலிங், ஸோ நிறைய ரத்த ஓட்டம் வந்து அந்த இடத்துல நல்லா ஹீல் ஆகிறதுக்கு வந்து இந்த பிஆர்எஃப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொட்டீனாகவே நிறைய சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கு இந்த பிஆர்எஃப் நிறைய ரிசர்ச் ஸ்டடிலையும் சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம கிளினிக்கில் நம்ம பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போதும் பார்த்துருக்கோம், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அட்வான்டேஜ் என்ன, நம்மளோட ஓன் பிளட்டு தான் எடுத்து பண்ணுறோம், ரொம்ப குறைவான குவான்டிட்டி எடுத்து பண்ணால் போகிறோம், உடனே ஒரு 15 to 20 minutesலேயே நம்மளால் பிஆர்எஃப் கிடைக்க முடியும். ஸோ நம்ம ஒரு பல் எடுக்க போகிறோம் அப்படின்னா பல் எடுத்த இடத்துல இந்த பிஆர்எஃப் ஸ்பின் பண்ணி வச்சா அந்த எடுத்த இடம் நல்லா வேகமாக ஹீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிஆர்எஃப். இதை வந்து செப்பரேட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மற்ற போன் கிராஃப்ட் மெட்டீரியலோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், மெம்பரேனோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் வீடியோவை லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.